எப்படி சொல்ல வேண்டும் என்றால் 1000 கோடி பெருமானமுள்ள ஒரு தியேட்டர் 200 கோடிக்கு ஏமாற்றி வாங்கலாம். அதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன், உங்களை சந்திக்கலாமா என்று கேட்டால் தோழியோடு சேர்ந்து விமானம் ஏறி அவரை சந்தித்து விட்டு தமிழக முதலமைச்சர் வந்திருப்பார்கள் என்று சொல்கிறேன். ஏனென்றால் அங்கே எங்கேயுமே மக்கள் நலன் இல்லை. இங்கே திமுக தலைவர் அவர்கள் இன்று திருவாரூரிலேயே போட்டியிடுகிறாராம். முதலமைச்சரை காண முடியவில்லை என்று யார் சொல்வது? என்கிட்ட ஒரு பையன் வந்தான். அவன் சொன்னா, எனக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சரை பிடிக்கல, அதனால வெளியே அட்டெண்டன்ஸ் இருக்கும், நான் அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டுட்டு வந்துருவேன், எனக்கு பரீட்சை எழுதுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொன்னான். நான் சொன்னேன், அப்படிலாம் கொடுக்க முடியாது, ஸ்டூடெண்டா இருந்தா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். உடனே அந்த பையன் கேட்டான், கலைஞர் மட்டுமே சட்டமன்றத்திற்குள் போகாமல் வெளியே இருந்து கையெழுத்தை போட்டுவிட்டு வந்து விடுகிறாரு, அப்பொழுது கலைஞருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா என்று அந்த இளையவன் கேட்கிறான். இப்படித்தான் முன்னுதாரணங்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நேரத்தின் அருமை கருதி ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இன்று ஏன் திருச்சியை நாம் தேர்ந்தெடுத்தோம்? தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே இந்த திருச்சி பெருமை சேர்த்து தந்திருக்கிறது. ஏனென்றால் தூய்மை இந்தியா திட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள 120 நகரங்களில் திருச்சி 2வது நகரமாக நரேந்திர மோடி அவர்களால் பாராட்டப்பட்டிருக்கிறது. ஆக தூய்மை இந்தியாவில் 2வது முதன்மை பெற்ற இந்த மாவட்டத்தில், இந்த தலைநகரில் தமிழகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் படை புறப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த திருச்சி. அது மட்டுமல்ல, இங்கே இத்தனை வேட்பாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இத்தனை வேட்பாளர்களும் நேர்காணலுக்கு எப்படி வந்தார்கள் என்றால், நெஞ்சு நிமிர்த்து தலை நிமிர்த்து எங்களுக்கு கொடுங்கள் சீட்டு என்று வந்தார்கள். முதலமைச்சரிடம் எப்படி போனார்கள்? முதலமைச்சர்கிட்ட ஒருத்தர் தலைய குனியாம போனாரு. அவருக்கு 10 மார்க் இல்ல, 2 மார்க், சீட்டு கிடையாது. கொஞ்சம் தலைய குனிஞ்சு ஒருத்தர் உள்ள போனார். லேசா தலை குனிஞ்சிருந்தது, 8 மார்க். முதுகு வளைந்து ஒருவர் போனார், அவருக்கு 6 மார்க். ஆனால் ஊந்து 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 ஒருவர் போனார், அவருக்கு 10 மார்க். இடமும் கிடைத்தது. தன்மான தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தே ஆக வேண்டும். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். இந்த ஜெயலலிதாவின் அரசு, இந்த அதிமுக அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் ஸ்டாலின் அவர்கள் புரோகிதர்களை பார்க்கிறார்கள், முடியட்டும் விடியட்டும், எல்லாரும் கேட்கிறார்கள், இந்து மதம் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இன்று இந்து மத சார்ந்தவர்களை சந்திக்கிறீர்களே, ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்காக. உடனே ஸ்டாலின் சொல்கிறார், எங்க கட்சியில 80% இந்துக்கள் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, கலைஞர் அவர்களே, இந்துக்கள் என்றால் திருடர்கள் என்று சொன்னீர்களே, உங்கள் கட்சியில் 80% இந்துக்கள் இருப்பதை பார்த்துத்தான் சொன்னீர்களா? அதே போல ஒரே ஒரு விஷயத்திற்காக, ஊழல், டாஸ்மாக், எதற்காகவும் இல்லை, ஒரே ஒரு விஷயத்திற்காக அதிமுக ஆட்சி வரக்கூடாது. ஏனென்றால் இந்த இயக்கம் லஞ்சத்தினால் வளர்ந்த இயக்கம் அல்ல, திருட்டினால் வளர்ந்த இயக்கம் அல்ல. இந்த தமிழ் மண்ணில் ரத்தத்தை சிந்தி வளர்ந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும். எங்களது நிர்வாகிகள், ரமேஷ் கொலை செய்யப்பட்டார், சுரேஷ் கொலை செய்யப்பட்டார், வெள்ளையப்பன் கொலை செய்யப்பட்டார், டாக்டர் ரெட்டி கொலை செய்யப்பட்டார். ரத்தம் சிந்தினார்கள், கொள்கையை உயர்த்தி பிடித்தோம்